திமுகல 2 அமைச்சர்கள் இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆமா, அந்த விவகாரம் என்னவா இருக்கு? ஆமா. அது பொதுவாவே அமைச்சர்களுக்குள்ள எப்பவுமே ஒரு சின்ன வாய்க்கா வரப்பு ம். தகராறு ஓடிட்டு தான் இருக்கும். அதுல என்ன அப்டின்னா, அவர் ஒரு சீனியர் அமைச்சர். நான் பேர் சொல்ல விரும்பல. ஓகே. திமுகவுல ஒரு சீனியர் முக்கியத்துவமான அமைச்சர். ஒரு 2 எழுத்து அமைச்சர்ன்னு வச்சுக்கிடுங்களேன். ஓகே. அது எல்லாருக்கும் புரியும். 2 எழுத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு அதான். அமைச்சர் இருக்கா? அவரு. அவரு கூட வந்து இன்னொருத்தர் போட்டி போடுறார். அது எப்பவுமே ஒரு ஒரு ஈக்குவலா இருக்கவங்களுக்குள்ள அதிகாரத்துக்குள்ள சில ம். பஞ்சாயத்துகள் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா, மாம்பழம் மாவட்டத்து அமைச்சர்ன்னு சொல்லலாம். இவரு ஒரு ஓகே. அந்த அளவுக்கு சீனியர்லாம் கிடையாது. ம். ஆனா, அவர் அப்பப்ப வந்து இந்த 2 எழுத்து அமைச்சர சீண்டிக்கிட்டே இருக்கிறாரு. இதனால இவரு சேலம் பக்கம் போறதே இந்த சீனியர் அமைச்சர் தவிர்த்துட்டாரு. ஒரு ஒரு ஓகே. 2 மாசமா அந்த பக்கமே போறதில்ல. ம். இது எல்லாமே வந்து மேலிட நிறுவனத்துக்கு தகவல் போயிருச்சுது. ஓகே. அதனால இதெல்லாம் கவனிச்சவங்க வந்து, இப்போ அந்த சேலம் மாவட்டத்து அமைச்சர கூப்ட்டு கொஞ்சம் எச்சரிச்சிருக்காங்களாம். ஸோ ஏன்னா எலக்ஷன் வேற நெருங்கிட்டு ம். இருக்கு. நீங்க இப்படியே எலியும் பூனையுமா இருந்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து கொங்கு மண்டலத்தில பிடிக்கிறது? ஆ கட்சிக்குள்ளேயே ஒரு இதெல்லாம் கோல்டு வார் போயிட்டு இருந்தா எப்படின்னு. அதனால ம். ஒற்றுமையா இருக்கணும் இல்லையா? அதனால கூப்ட்டு வார்ன் பண்ணியிருக்காங்களாம்.